இதுக்கு சிம்பிள் பாருங்கள், ஒரு எலாங்கேட்டட் டீக்கு நடுவில் இப்படி 2 கிராஸ் லைன் வந்திருக்கும். டபுள் குரோஷேக்கு 1 கிராஸ் லைன் வரும், ட்ரிபிள் குரோஷேக்கு 2 கிராஸ் லைன் வரும். இதுக்கு அப்ரிவேஷன் வந்து டிஆர். இதுக்கு நம்பர் ஆஃப் டேர்னிங் செயின்ஸ் வந்து 4. பாருங்கள், இந்த மாதிரி இப்படி 4 செயின் போடணும். நம்ம வந்து டேர்ன் பண்ண டைமில், ட்ரிபிள் குரோஷே பண்ண டைமில் நம்ம டேர்ன் பண்ணுவோம்ல, அடுத்த ரோலாம் நம்ம பண்ணுவோம். புதுசு ரோ நம்ம ஸ்டார்ட் பண்ணச்சில் நம்ம வந்து இந்த மாதிரி 4 செயின் போட்டுட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இந்த 4 செயினை நம்ம வந்து ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணணும். இது டேர்னிங் செயின் தானே, இந்த செயினை நம்ம வந்து ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணணும். இதுக்கு நம்ம 2 நேரம் yarn over பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணச்சில் நீடில் வந்து இப்படி 1 நேரம் 2 நேரம் இந்த மாதிரி நம்ம yarn over பண்ணுவோம்ல, அதே மாதிரி ட்ரிபிள் குரோஷேக்கு 2 நேரம் நம்ம yarn over பண்ணணும். அடுத்து பாருங்கள், டபுள் ட்ரிபிள் குரோஷே. இதுக்கு சிம்பிள் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு எலாங்கேட்டட் டீக்கு நடுவில் 3 கிராஸ் லைன்ஸ் வரணும். அப்புறமா இதுக்கு அப்ரிவேஷன் வந்து டிடிஆர். இதுக்கு நம்பர் ஆஃப் செயின்ஸ், டேர்னிங் செயினில் வந்து நம்பர் ஆஃப் செயின்ஸ் வந்து 5. 1 2 3 4 5 இந்த மாதிரி 5 செயின்ஸ் நம்ம போடணும். அதுபோல் இதுக்கு வந்து நம்ம yarn over வந்து 3 டைம்ஸ் yarn over பண்ணணும். 1 2 3 அப்படி 3 நேரம் நம்ம நீடில் நம்ம யானை வந்து சுற்றி எடுக்கணும். சுற்றி எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம வந்து ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கு டேர்னிங் செயினை வந்து நம்ம ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணணும். நம்ம வந்து சிங்கிள் குரோஷேக்கும் ஹாஃப் டபுள் குரோஷேக்கும் மட்டும் தான் நம்ம வந்து அந்த டேர்னிங் செயினை ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணக்கூடாது. மற்றபடி எல்லா இதுக்கும் நம்ம வந்து நம்ம டேர்னிங் செயினை வந்து ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணணும். அடுத்து பாருங்கள், ட்ரிபிள் குரோஷே. ட்ரிபிள் குரோஷேக்கு சிம்பிள் பாருங்கள், ஒரு எலாங்கேட்டட் டீக்கு நடுவில் 4 கிராஸ் லைன்ஸ் வரும் இந்த மாதிரி. இதுக்கு அப்ரிவேஷன் வந்து டிஆர். இதுக்கு நம்பர் ஆஃப் yarn overs வந்து 4. இந்த மாதிரி இப்படி 4 நேரம் நம்ம யானை வந்து நீடில் சுற்றிட்டு அப்புறமா நம்ம ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணணும். இதோட டேர்னிங் செயினில் இருக்க செயின்ஸ் வந்து 6. பாருங்கள், இந்த மாதிரி 6. இந்த மாதிரி 6 செயின்ஸ் நம்ம போடணும். இதுக்கு இந்த டேர்னிங் செயினை நம்ம ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணணும். ஸோ இது எல்லாம் தான் நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்த ஸ்டிச்சஸ்க்கு சிம்பிள்ஸ், அப்ரிவியேஷன்ஸ், அப்புறமா எத்தனை நேரம் yarn over பண்ணணும், எந்த டேர்னிங் செயினை நம்ம வந்து ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணணும், எத்தனை செயின்ஸ் போடணும் டேர்னிங் செயினுக்கு உள்ள டீட்டெயில்ஸ் தான் இது எல்லாம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.